உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. கலப்புக்கள். டேய் காது மேலே ஒன்று கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புற குழந்தைய ஸ்கூல் போறதை விட்டுட்டு இங்க வந்து ஆட்டிட்டு இது என்னடா இது புதுவிதமான புறா ட்ரெஸ்ஸா இருக்கு. டேய் வேணாண்டா மாப்பிள்ள, டேய் வேணா சொன்னா கேள், புறா பறந்துற போகுது. அதான் உங்க முகரையெல்லாம் பார்த்தாலே தெரியுது. அப்புறம் நீங்க இதை பாட்டில் வேற சொல்லணுமா? எல்லாம் அழுகி போன கத்திரிக்காங்க. ஒண்ணு ரெண்டது, இன்னொன்னு வேகாதது, இன்னொன்னு அரை வேக்காது. வாழ்க்கை என்பதே அன்பினில். அதையும் ஒருத்தன் அமுக்கி பாக்குறான் பாரு பயமுல. நீ என் இனமாடா, என் இனம். என்னடா இது டிராயிங்கு புது விதமா இருக்கு. சரி பாப்போம் என்னன்னு. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கோ, ஆசை தீர அடிச்சுக்கோ. யோ எதையா பிடிக்கணும் எதையா அடிக்கணும் தெளிவா சொல்லிட்டு போயா. நீ பாட்டுன்னு சொல்லிட்டு போறியே, என்ன நினைச்சுக்கிறது நாங்க? போறப்ப கழுவி விட்டு போயிடு. என் மச்சான் நான் போறேன், அவன் பேண்ட கை தச்சு ரொம்ப நேரம் இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கலாடா. ஏண்டா டேய் பாவண்டா, அவன் மொத்தமா அவன் சொல்லி முடிச்சு விட்டுட்டியாடா. உன் வாழைப்பழம் தொங்குது பார். தூம அந்த வாழைப்பழத்தை சொல்ல, சாப்பிட்ற வாழைப்பழத்தை சொன்னேன்டா. அடங்கொம்மால நல்லா விளங்குனா இந்த மாதிரி பொண்ணு இருந்தா. இதனால தானே எல்லா பொண்ணும் கேட்டு போறாங்க.